ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக் தான். எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பத்தைக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் மச்சான் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக. அடுத்து அப்படியே எங்கள் ஊரை சுற்றி அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போனோம். அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடி, பாகக்காய் கொடி. நல்லா அழகாக குட்டி குட்டியாக காய்ச்சி அங்கங்கே தொங்குனாங்க. ஒரு சிலது வந்து நிறையா பறிச்சாச்சு. கொஞ்சம் வந்து அந்த காய் வந்து வளைஞ்சி நெளிஞ்சு அப்படியும் இருக்கும். இது வந்து பாருங்கள், பூச்சி வந்துருச்சு. தட்டாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சி வந்துருச்சு. அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக அப்படி குட்டி குட்டியாக பாவக்காய் எவ்வளோ கிடக்கு பாருங்கள். எங்கள் அக்கா வந்து அப்படியே பறித்து வைக்கிறாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் சமைக்கிறோம். அப்படியே கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து என்ன காய் இருக்குதுன்னு பார்ப்போமா? அழகாக குட்டியாக இது வந்து பீர்க்கங்காய். நம்ம வந்து சென்னையெல்லாம் காசு கொடுத்து ஒன்று 30 ரூபா 40 ரூபா அப்படின்றோம். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம அன்னன்னைக்கு வேணுங்கிறத அப்படியே பறித்து அப்படியே 2 பருப்பு போட்டு ஒரு சாம்பார் மாதிரியோ இல்லை கூட்டு மாதிரியோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது அப்படியே இந்த கொடி வந்து ஃபுல்லாக படர்ந்து மேலே வரைக்கும் அங்கே வரைக்கும் போயிடுது எல்லா பக்கமும். இது வந்து கோழி கொண்டை பூ. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இதில் பார்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ பிரைட்னஸ்ஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலரு, அட்ராக்டிவாக. அப்புக்குட்டி வந்து இங்கிட்ட ஓடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புக்குட்டியும் அம்மாவும் நல்லா அந்த பக்கம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்த்துட்டு. பாகக்காய் கிடக்கிறது தெரியல நமக்கு, உள்ளே வந்து கிடக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த இலைக்கு இதுக்குமே தெரியவே இல்லை. பாருங்கள் தேனி, அந்த தேன் எடுக்குது. பரங்கிப்பூ, மார்கழி மாதம் கோலம் போட்டு வைப்போம்ல, அந்த பரங்கி பூது. இது வந்து பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, மஞ்சள் பூ. நம்ம பொங்கல் டயத்துக்கு போனதுனால மஞ்சள் பூ பூத்துருந்துச்சு. நம்ம கட்டுவோம்ல இதிலெல்லாம் மஞ்சள் கொத்து, அது. இது வந்து தக்காளி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. அங்கங்கே அது பாட்டுக்கு முளைச்சி கிடக்குறாங்க. கொடி எப்படி பரவி இது வந்து குட்டி பரங்கிக்காய் கிடக்கு பாருங்கள். இனிப்பு மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. இது வந்து தென்னை வந்து பாலை விட்டுச்சுன்னா அதுக்கு வச்சு பூஜை பண்ணி பொங்கல் வைப்பாங்க. அது நேற்று தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து பட்டையெல்லாம் போட்டு மரம் ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், ஞாபக சக்தி அதிகப்படுத்துகிற வல்லாரைக்கீரை. துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பரங்கிக்காய் பெருசு. நான் ஒரு பரங்கிக்காய் பறிச்சிட்டு போனேன், எங்கள் அத்தை கொடுத்தாங்க. நிறைய குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் வந்திருக்கு பாருங்கள். சென்னையிலே இருந்துட்டு நம்ம இதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. வாழை இலை டக்குன்னு அறுத்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். டிஷ் வாஷர் வச்சு கழுவணும், அது பண்ணணும் இது பண்ணணும் இல்லை. அப்படியே நடந்து போகையில் மாடு, அப்படியே இன்னொரு பெரியம்மா வீட்டுக்கு பாருங்கள் பக்கத்தில் பாத்ரூம், அப்படியே கிணறு, அப்படியே செட்டப் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்குல்ல. போனோன்னே நீராகரம் ஆற்றி கொடுக்குறாங்க, கஞ்சி தண்ணி முதல் நாள் வச்சு அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருந்துச்சு. இங்கே ரோஸ் மில்க் அது இது 40 ரூபா, வில்லேஜ் ரோஸ் மில்க், அந்த பால் இந்த பால்ன்றோம். நம்ம வந்து நல்லா அப்படியே ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி அடித்து அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புக்குட்டியை நல்லா உட்காந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். இது வந்து இந்த கோழியில் செல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி பேன் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு வீடியோவில் காமிப்போம் அப்படின்னு பார்த்தேன். பச்சை முட்டையை கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, அதனால் நான் ஒன்று உடச்சி நான்லாம் அப்போலேருந்து எங்கள் அப்பா ட்ரெயின் பண்ணதுனால நான்லாம் அப்போலேருந்தே சாப்பிட்ருக்கேன். எங்கள் மாமா உடச்சி தராரு. அப்படியே ஒன்று உடச்சி அப்படியே வாயில் ஒரே கல்ப்பாக அடித்தாச்சு. அங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல. நீங்களாம் இப்படி குடிச்சிருக்கீங்களா? இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. நாட்டுக்கோழி மட்டும் இருக்கிறதுல ரொம்ப குட்டியாக இருக்கும். அடுத்து ஒரு கோழி, மொத்தம் 2 கோழி. எல்லோரும் வந்திருந்தனால 2 கோழி அடித்து நல்லா சூப்பராக வாட்டி கீட்டி நல்லா அழகாக கோழி உட்காந்து இருந்துச்சு, வாட்டினாங்க. ஒன்று உப்பு கறி, ஒன்று வந்து குழம்பு, தண்ணி குழம்பு. நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புக்குட்டியை தைரியமாக கோழியெலாம் தூக்கிட்டு வர்றாரு பாருங்கள் எப்படி வாட்டுறதுக்கு. அவருக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, ஜாலியாக இருந்தார். இது வந்து வெள்ளை பூசணி கிடக்கு. ஒரு நாட்டுக்கோழியில் வந்து பொட்டைக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டை கருக்குட்டி இருந்துச்சு. ஸோ நிறையா இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் பார்த்தா ஆசையாக இருந்துச்சு, அதையும் பறித்து அப்படியே எங்கள் ஊரை வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு எங்கள் அக்கா வீட்டில் உட்காந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு அந்த நாள் இனிமையாக முடிஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வில்லேஜ் வாழ்க்கையே ஒரு தனி சுகம்தான். கிராமம் கிராமம்தான்.